Daily. Taste the Daily. வாசக்கால் வைத்து சென்ற இந்த வீட்டை இருந்த இடமே தெரியாமல் இடித்து சென்ற பாதகர்கள் யார் என தெரியாமல் அழகப்பன் என்பவரது குடும்பத்தார் குழம்பிய நிலையில் கௌதமிதான் அந்த கட்டடத்தை இடித்ததாக குடும்பத்தினர் குமுறுகின்றனர். தனக்கு சொந்தமான சொத்துக்களை பராமரிப்பதற்காகவும் ஒரு சிலவற்றை விற்பதற்காகவும் அழகப்பன் என்பவரை பவர் ஆஃப் அட்டர்னியாக நியமித்த நிலையில் அவர் தன்னிடம் மோசடி செய்ததாக நடிகை கௌதமி போலீசில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அழகப்பன் மற்றும் அவரது மனைவி நாச்சால் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் 6 மாத சிறைவாசத்திற்கு பிறகு அழகப்பனின் குடும்பத்தாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கௌதமிக்கும் அழகப்பன் குடும்பத்திற்கும் சொந்தமான இடம் நீலாங்கரையில் உள்ளது. அந்த இடத்தை வாங்கியதில் இருந்துதான் பிரச்சனையே தொடங்கியதாகவும் நடந்து முடிந்த அத்துணை பிரச்சனைகளுக்கும் இந்த இடம்தான் தொடக்க புள்ளி என்றும் கூறப்படுகிறது. இருவரும் அடுத்தடுத்து மனைகளை வாங்கிய நிலையில் அழகப்பன் அதில் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தார். அருகில் இருக்கும் தனது இடத்தில் சுற்றுச்சுவர் அமைத்து வேலி மட்டும் போட்டிருந்தார் கௌதமி. தரைத்தளத்துடன் சேர்த்து 2 தளங்களை கொண்ட வீட்டை கட்டி வந்த அழகப்பன் வீட்டிற்கு வாசல்கால் வைக்கும் பணி வரை முடித்து விட்டார். இதற்கிடையே கௌதமியின் வழக்கால் அழகப்பன் குடும்பம் சிறைக்கு சென்ற நிலையில் வீடு இருந்த தடம் கூட தெரியாத அளவிற்கு தரைமட்டமாக இடித்து தள்ளப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசியிருக்கும் அழகப்பனின் மனைவி நாச்சால் தாங்களும் கௌதமியும் சேர்ந்துதான் இடத்தை வாங்கியிருந்ததாகவும் தற்போது அவர் பொய்யான புகார் கூறி தங்களை சிறைக்கு அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தங்கள் வீட்டை கௌதமிதான் இடித்து தள்ளியதாக அக்கம் பக்கத்தினர் கூறியதாகவும் புகார் கூறினார். நீலாங்கரையில் நாங்களும் அவங்களும் சேர்ந்து வாங்கியிருக்கோம். வாங்கினதில் என் பேரில் தனியாக எல்லாமே இருக்குது, அவங்க பேர்லேயும் இருக்குது. அவங்க காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் எங்களோட இடத்துல தான் கட்டியிருந்தோம். அந்த இடத்துல நாங்கள் பிரிசன்லேருந்து வர்றதுக்குள்ளே அவங்க இடிச்சிட்டாங்க. சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு நேரில் சென்று பார்த்தபோது பெரும் அதிர்ச்சியாக இருந்ததாகவும் மாநகராட்சி தான் கட்டடத்தை இடித்திருக்கும் என முதலில் நினைத்து RTI மூலமாக தகவல் கேட்கப்பட்டதாகவும் அழகப்பன் மனைவி தெரிவித்தார். கௌதமி தரப்பினர் வீட்டின் அருகே இருந்த CCTVயையும் அகற்றிவிட்டதாகவும் 2 பேரின் நிலத்திற்கும் பொது வழி இருந்த நிலையில் அந்த பொது வழியையும் தற்போது பூட்டி வைத்திருப்பதாகவும் நாச்சால் கூறுகிறார். 4000 சதுர அடி அளவிலான நிலத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் செலவு செய்து பார்த்து கட்டிய வீடு தரைமட்டமாக்கப்பட்டது குறித்து போலீசில் புகார் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 4000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருந்தோம். அப்படியே தரமட்டமாக இடிச்சிருக்காங்க. அதில் இருந்த மரம் எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியல. இப்போ வெறும் ஃப்ளோரா இருக்கு. அந்த இடத்துல வெறும் மண்ணும் கல்லும் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல 2 கோடி ரூபாய். அதான் 4000 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் 95% முடிஞ்சிருச்சு. டோர் எல்லாம் கூட வச்சாச்சு. இன்னும் ஃப்ளோரிங் தான் பாக்கி இருக்குது. அதில் வேறு ஒன்றுமே இல்லை. 2 பேருக்கும் சேர்ந்து பேசேஜ் வந்து காமன் பேசேஜ். இப்போ அந்த காமன் பேசேஜுக்குள்ளே போக முடியாதபடிக்கு கேட் போட்டு லாக் பண்ணி அவங்க கீ வச்சுருக்காங்க. இப்போ அழகப்பனுக்கு சொந்தமான வீட்டை இடித்து தள்ளியது யார் என்பது குறித்து கௌதமியிடம் விளக்கம் கேட்டபோது அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் லதா. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.